ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எனதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, இவ்வளோ பெரிய பார சுமைகளை சுமந்து என்னால் வாழ முடியவில்லையே, இவ்வளோ பெரிய போராட்டங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே, இவ்வளோ பெரிய நெருக்கங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில் வாழ்வதற்கு கடினமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே என்று சொல்லி உங்களுடைய இருதயம் பயந்து போயிருக்கிறதா? கலங்கி போயிருக்கிறீர்களா? அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்துக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையை உண்மையாக ஒப்பு கொடுத்து அவரே சார்ந்து இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் உங்களை பார்த்து தான் சொல்லுகின்றார், மகனே மகளே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி. இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையில் சகல காரியத்திலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு துணை நின்று உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது அப்பா. இந்த நாள் உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய் ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் ஐயா. இந்த நாளுக்குரிய சகல காரியத்திலும் உம்முடைய அன்பின் கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து தாங்கி நடத்தட்டும். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னீரே அப்பா. இந்த ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாய் நீர் நின்று இவர்களை ஆசீர்வதிப்பீராக. சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. பலவீனம் மாறட்டும், வியாதி மாறட்டும். எந்தெந்த காரியம் உடைய பிள்ளைகளை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்து இவர்களை சந்தோஷப்படுத்துங்கப்பா. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் இன்றைக்கு உடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் இருக்கட்டும். போகிற எல்லா இடங்களிலும் சூழ்நிலைகளை அனுகூலமாய் மாற்றி கொடுங்கப்பா. மனுஷ கண்களில் தயவை கட்டளையிடுவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் இருக்கிற தீமையான காரியங்கள், விரோதமாய் கிரியை செய்து போராடி கொண்டிருக்கிற சத்துருவியின் வல்லமைகள், மனுஷிக கிரியைகள் செயலற்று போகட்டும் ஐயா. வசிக்கிற வீட்டுக்குள்ளே சமாதானத்தோடு கூட வாழட்டும். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்து கொள்வீராக. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. மனதார இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் அப்படி இந்த நாளை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன்.